மை வீ3 உறவுகளுக்கு வணக்கம். எங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே நம்ம எல்லாருமே வீடியோ டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். செல்லில் எல்லாமே வீ3க்கு வந்து கேஸ் கொடுங்க, அது பண்ணு இது பண்ணுன்ட்டு. முதல்ல வந்து ஒரு லேடி வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா வீ3க்கு அப்படின்னு, நீங்கள்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லியும் என்ன நியூஸ்னு ஒன்று மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த லேடிஸோட சொல்லிட்டேன். திருப்பி 2 நாள் கழித்து ஒரு ஆம்பளை ஃபோன் பண்ணி நீங்கள் மை வீ3க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் காசு வாங்கி தரோம், நீங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறீங்க, கோயம்புத்தூர்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. நாங்களும் வீடியோ போட்டிருக்கோம் வீ3 பற்றி, இல்லைன்னெல்லாம் சொல்ல. ஆனால் வந்து உண்மையானது மட்டும்தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் கம்பெனி உண்மையாக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருக்கோம். ஆனால் எது நிஜம், இத்தனை பேர் இதிலெல்லாம் பூந்து போகிறீங்க, இதை பண்ணுறோம் அதை பண்ணுறீங்கிறீங்க, யார் எங்களுக்கு உண்மையான பதில் சொல்கிறீங்க? கரெக்டான பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களை முதல்ல நீங்கள் உறுதி கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமா வேண்டாமான்னு 2வது முடிவு பண்ணுறோம். இது எதுவுமே உறுதி இல்லாமல் நீ பாட்டுக்கு நீ ஒன்று சொல்கிற, நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்ட்டு இருந்தது எப்படி என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது யாராவது நாங்களும் கேட்டு பார்த்தாச்சு, சர்ச்சை கேட்டாச்சு, முதலமைச்சரை கேட்டாச்சு, எம்டி கேட்டாச்சு, எல்லாத்தையும் கேட்டாச்சு. எந்த பதிலும் யாரும் இல்லை. அப்புறம் நாங்கள் போய் எப்படி நாங்கள் போய் எதில் நிற்க முடியும்? எங்களை கேட்டவங்களுக்கும் சேர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் வீடியோ கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் உண்மையான நீங்களும் சேர்ந்து சரி எங்களுக்கு நீங்கள் உங்கள் காசு நாங்கள் தரோம், நீங்கள் அங்கே கொடுங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம். எந்த இடத்துல கொடுக்க சொல்கிறீங்களோ அங்கே கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுக்குறோம். இவ்வளோ நாள் கரெக்டாக அந்த 3.5 வருஷம் 4 வருஷம் போயிட்டு இருந்தது. அதோடு நம்மளை நல்லது பண்ணி கெட்டது பண்ணி யார் இத்தனை பேர் சொல்கிறாங்களோ இத்தனை பேர் கொந்தளிச்சு தான் இருக்கிறாங்க. ஒருத்தராது ஒரு நல்ல பதில் சொல்லலாம்னு சொல்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. சும்மா நீ பாட்டுக்கு நீயே சொல்லு, நான் சொல்ல, நானும் காசை போட்டுட்டு நானும் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறது? எல்லா பொழப்பும் அப்படி தான் இருக்குது. ஒன்றும் பேசி பிரயோஜனமே இல்லை. இதுக்கு கரெக்டான தீர்வு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் கொடு, இங்கே கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து சொல்கிறோம். நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு வரைக்கும் எங்களெல்லாம் வந்து யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே 4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பணம் வந்துருச்சா? வரலையே இல்லை. இப்போ எங்களை கம்ப்ளைண்ட் கொடுன்னா எங்களுக்கு எப்படி வரும்னு யார்கிட்ட போய் உத்தரவாதம் கேட்குறது? ஏதோன்னு கம்பெனிக்காருக்கு ஒன்று நீங்கள் பதில் சொல்லுங்கள், இல்லை கம்பெனிக்காரர் எங்களுக்கு பதில் சொல்லிட்டு அவரையும் பேசக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்க. இப்போ நாங்களே யார்கிட்ட போய் கேட்குறது? ஏதோ ஒன்று நீங்கள் ஒன்று கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும், இல்லைன்னா கோர்ட்டு முடிவு எடுக்கணும். கேட்டால் அவங்க கவர்மெண்ட்டை கேட்டால் கோர்ட்டுங்கிறாங்க, கோர்ட்டை கேட்டால் கவர்மெண்ட்டுங்கிறாங்க, கவர்மெண்ட்டை கேட்டால் எம்டிங்கிறாங்க. இது இல்லை. நாங்கள் யார் 3 பேர்த்துக்கிட்ட நாங்கள் யாரை கேட்கணும் உறுதியாக சொல்லுங்கள். அவங்கள போய் கேட்குறேன். இப்படி நான் தினம் வேதனைப்பட்டு எனக்கு டெய்லி ப்ரெஷரு சுகரு தலையில் ஏறி ஆஸ்பத்திரி போய் நேற்று செலவழிச்சதே மிச்சம். அதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா? நாங்களே இருக்கப்பட்டவங்களா? இல்லாதப்பட்டவங்க தான் அதில் போய் சேர்ந்தோம். அப்போ இருக்க காசு வரணும் எங்களுக்கு. எங்களுக்கு எந்த 2 மாதம் காசு எடுத்துக்கிறேன் 1 லட்சத்தை போட்டுட்டு, அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. யாராச்சும் இதுக்கு அதாவது பதில் சொல்லுங்கள். பதில் சொன்னீங்கன்னா நாங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போய் முன்னாடி உங்களையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போய் நாங்கள் வீ3க்காரருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்கள் கரெக்டாக யார் பதில் சொல்கிறீங்களா அவங்க எங்களுக்கு வந்து பணம் ஃபுல் அமௌண்ட் எனக்கு வரும்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்கள் பக்கமாக நிற்கிறேன். இல்லைன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. எத்தனை பேர் கலந்துருக்காங்க தெரியுங்களா? வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறோம். முதியோர், ஹேண்டிகேப்டரு, இந்த குழந்தைய வச்சுருக்கவங்க, இதுவே நம்பி இருக்கவங்க எத்தனை பேர் இருந்தாங்க. வாட்டுக்கு நல்லா போயிட்டு தான் இருந்தது. எனக்கு 2-3 பேமெண்ட் வந்துச்சு. ஏன்னா சேர்த்து விட்டவங்களையும் போய் நான் காசு கொடுங்கன்னு கேட்க முடியாது. நான் கட்டின காசும் வட்டி கட்டிட்டு நான் பேசாமல் உட்காந்துருக்கேன். நல்ல வேலை நாங்கள் யாரையும் போய் சேர்த்தாமல் இருந்தோம். ஒரு புள்ள இதாக இருந்துச்சு, சேர்த்து விடலான்ட்டு இருந்தோம். என்னால் சேர்த்து விட்டுருந்தேன்னா இப்போ நான் அவளை தான் நடு ரோட்டில் நின்று பிச்சை எடுத்தால் கூட அந்த கடனை கட்ட முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது வீட்டு பிரச்சனை. இப்போ விற்கிற விலைவாசி, வாடகை கொடுத்து, தண்ணி பில்லு கொடுத்து, கரண்ட் பில்லு கொடுத்து, இத்தனை இருக்குல்ல, இத்தனையிலையும் கொண்டே நாங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டி நாங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம். ஆனால் கம்பெனி தப்பாக இருந்தால் நாங்கள் அப்போவே நிறுத்தியிருப்போம். கம்பெனி மேலே தப்பே இல்லை. கரெக்டாக 4 வருஷம் 3 வருஷம் இப்போ அமௌண்ட் எடுத்தவங்க அதை நம்பி எத்தனையோ என்னென்னமோ எல்லாம் வாங்கி வீடியோ நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு இப்படி நிறுத்தி எல்லாம் பண்ணாலும் இதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் கொடுங்க. கரெக்டான சொல்யூஷன் கொடுங்க. ஏன் இப்படி போச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு பார்த்து எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுங்க. எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து கரெக்டாக என்னென்னு எடுக்கலாம். இப்போ நம்மளே குழம்பி டெய்லி ப்ரெஷரு சுகரு எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை சாப்பிட்டு எத்தனை இது பண்ணி வெடி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது என்ன உழப்பு என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் கொடுக்காது அவங்கவுங்க உரிமை. அடுத்தவங்க வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏற்கனவே நம்ம இதை நினச்சி வேதனையில் இருப்போம். திருப்பி நீங்கள் ஒன்று குழப்பும்போது நமக்கு எச்சா குழப்பமாகும். அதனால் உங்கள் இஷ்டம் என்னமோ அதை செய்யுங்க. எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, எப்பவும் வருங்கிற நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள். அது வரைக்கும் எப்போ பணம் வரும் என்ன வருங்கிறத
எல்லாருமே பாருங்கள். சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு உட்காந்துருந்தா பத்தாது. அதுக்கு என்ன வரும்? இத்தனை பேர் வீடியோ போடுறோம், அதில் ஏதாச்சும் ஒருத்தராவது உருப்படி இருக்குதா? நாங்களும் தான் போடுறோம், நாங்கள் இல்லை வரல அப்படிங்கிறத புலம்புறோம். நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட தொந்தரவு பண்ணாதீங்க. நன்றி.